இல்ல 8ஆம் இடத்துல 8ல சந்திரன் உட்காந்து சனி செவ்வாய் பார்த்துச்சு. எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட மன அழுத்தம் ஜென்மச்சனியில எப்படி இருக்குமோ அது போன்ற அமைப்பு தான். சனி செவ்வாய் எத்தனாவது பார்வையா பார்க்குதுன்னு சொல்லல. நேரடியாக பார்க்குதா அல்லது 3 10வது பார்வையா பார்க்குது. செவ்வாய் அதே போல 4 8வது பார்வையா பார்க்குதா எதுவுமே சொல்லல. எனவே சனி செவ்வாய் காம்பினேஷன் சந்திரனுக்கு இருக்குது. மனக்குழப்பம், சஞ்சலங்கள், பதட்டம் அதிகமாக இருக்கும். இது எந்த பாவகமாக இருக்குதுங்கிறத பொறுத்து இருக்குது. ஓகே, இப்ப இந்த பாவகம் 2வது பாவகமாக நிக்குது. அந்த அதிபதியாக சந்திரன் நிக்கிறாரு. இது மிதுன லக்னத்துக்கு 2வது பாவக அதிபதியாக சந்திரன் வர்றாரு. உதாரணத்துக்கு சொல்றேன். மிதுன லக்னத்துக்கு 2வது பாவக அதிபதியாக சந்திரன் வந்துட்டாரா, கண்டிப்பாக ஃபேமிலி பிரச்சனை கண்டிப்பா பிரஷர் பண்ணி விட்டுரும். சரி, இது மகர லக்னமா நிக்குது. அப்பவும் கணவன் மனைவி பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ இப்ப இந்த 2 பாயிண்ட்டுக்கு தான் குடும்ப வாழ்க்கையில சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதர் தன் ஏன்னா இந்த 2 தான் குடும்பத்தோட இணையக்கூடிய விஷயமாக இந்த சந்திரன் வருவார். மிதுனத்துக்கு 2வது பாவமா வருவார், மகரத்துக்கு 7வது பாவமா வருவாரு. இந்த அடிப்படையில் எஸ் கடக லக்னத்துக்கு வச்சுக்கலாம். கடக லக்னத்துக்குன்னு பாத்தீங்கன்னா கூட சந்திரனுக்கு 8ஆம் வீட்டுல உட்காந்து சனி பார்க்குது. அப்ப என்ன அர்த்தம்? அப்பவும் கணவன் மனைவி சனியினுடைய பார்வை கணவன் மனைவி 2 பேர்த்துக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் குறையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி சொல்லலாம். அப்ப இந்த 3 லக்னத்துக்கும் இந்த கிரக சேர்க்கை நீங்க சொல்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃப் பிரச்சனைகளை கண்டிப்பாக கிரியேட் பண்ணி கொடுக்கும். இது இல்லாம வெவ்வேறு லக்னத்துக்கும் 12 லக்னத்துக்கு நம்ம வரிசையா சொல்லிட்டு இருக்க முடியாது. சோ அப்ப நீங்க சொல்றது ஹஸ்பண்டோட ப்ராப்ளம் இது எப்படி இருக்குங்கிற கேட்கறதுக்கு இந்த 3 லக்னத்துக்கு இந்த கிரக சேர்க்கை நெகட்டிவ் பலனை கண்டிப்பாக கொடுக்கும் சொல்லலாம்.